ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டீப் நெக் வேணுமா? இது இந்த மெஷர்மெண்ட்டோட கட்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம் வாங்க. அப்பர் செஸ்ட் 40, லோவர் செஸ்ட் 42, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக்கு 9 inch. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்ப்போம். நீங்கள் கொடுத்த மெஷர்மெண்ட்டு நான் அப்படியே வச்சு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதை டைரெக்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது கூட ப்ளஸ் 1 inch சேர்த்து தான் இந்த எல்லா கால்குலேஷனும் போடணும். டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா, இல்லை எடுத்த மெஷர்மெண்ட் ஃபைனல் மெஷர்மெண்ட்டை இதுதான் ப்ளவுஸில் இருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா சேம் அதை அப்படியே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபார்முலாவுக்கு. அப்படி இல்லை நீங்கள் வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் 1 inch அப்பர் செஸ்ட்டுக்கும் லோவர் செஸ்ட்டுக்கும் ஸ்லீவ் ரவுண்டுக்கு எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இது எந்த மெஷர்மெண்ட், டைரக்ட் மெஷர்மெண்ட்டா இல்லை ப்ளவுஸ்ல இருந்து எடுத்த மெஷர்மெண்ட்டான்னு தெரியலை. இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததை நான் அப்படியே உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்பர் செஸ்ட்டு 40, 42, லோவர் 42, நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு 7, நெக்கு பேக்கு 9. அப்புறம் இதுக்கு வந்து ஸ்லீவ் வரும்போது அந்த ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னா அப்ராக்சிமேட்லி நான் வச்சு சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, ஒரு லென்த்து அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு 14, ஏன்னா ப்ளவுஸ் லென்த் வந்து இந்த பேக் நெக்கு 9 inch வருது. நம்ம இதுக்கு வந்து ஒரு 14 வச்சுக்கிறோம். 14, அப்புறம் ஒரு 1/2 inch மெஷர்மெண்ட் இதுக்காக. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாமே ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த இதெல்லாம் வைக்கிறேன். பேசிக்கான ஒரு மெஷர்மெண்ட். உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இது 1/2 inch. சரி, இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு பார்க்கணும். பேக் நெக்கு 9 inch வருது. 9 ஒரு தைக்கிறதுக்கு இங்கே ஒரு 1/2 inch போக உங்களுக்கு 9.30 வைங்க. 9.5 வச்சுக்கோங்க. இது அடுத்தது இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வெட்டுறதுனால 40 எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரோட இதை எடுத்துக்குவோம். 40 டிவைடட் பை 6 போட்டோம்னா 6.66 வருது. இப்போ இது வந்து இங்கே வைக்கிறீங்க 6.66, அதாவது 6.5 வருது. 6.6, அதாவது 6.5க்கு மேலே ஒரு பாயிண்ட் வருது எக்ஸ்ட்ரா. இது கூட இந்த இது ஜஸ்ட் இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஆம்கோலில் இது பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அது வந்து 6.66. ஃபஸ்ட்டு இது ஜஸ்ட்டு மார்க் தான் பண்ணுறோம். இது வந்து ஃபைனல் கிடையாது, பாருங்க. அடுத்தது நமக்கு பாடிக்கு 40 டிவைடட் பை 4 போட்டோம்னா 10 வரும் பாடி மெஷர்மெண்ட்டு. இங்கே வந்து ஒரு 10. இதுவும் பர்மனெண்ட் கிடையாது, இதுவும் மாறும். இது வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தான், அதுக்காக தான் வைக்கிறேன் நான். அப்புறம் இடுப்பளவு எப்படி இங்கே 10 வருதுன்னா அதை விட ஒரு 2 inch கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 8. இதெல்லாம் அப்ராக்சிமேட் தான் நான் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இடுப்பளவு வருதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த மார்க்கிங்லாம் நம்ம இப்போ பண்ணிட்டோம். இதில் நம்ம இங்கே வந்து நம்ம 9 inch 9.5 inch இது இங்கே வருது, நெக் டெப்த் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிருந்து 6.6 இருக்கா, இதில் இருந்து ஒரு 1.5 inch 1.5 மைனஸ் பண்ணுறீங்க. இங்கே வந்து 1.5 மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ இங்கே எவ்வளோ வருது அப்படின்னா 5, அப்ராக்சிமேட்லி 5 inch வரும். 5 inchல இங்கே எவ்வளோ வைக்கணும்னா நீங்கள் 2 inch வச்சா போவீங்க. இங்கே 2, நீங்கள் வேணால் 2.25 கூட வச்சுக்கலாம். ஆனால் இங்கே 2 வைங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே 5 வச்சுருக்கோம், இங்கே வந்து 2 வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த 5 இது வந்து 6 நம்மளுடைய ஃபார்முலாவுக்கு வந்த மெஷர்மெண்ட். சரியா? இப்போ இந்த 1.5 inch இங்கே கம்மி பண்ணியிருக்கோம்ல, அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம
இந்த மெஷர்மெண்ட் இந்த உடம்பு அளவு இருக்கு பார்த்தீங்களா, இதுல இரண்டும் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணணும் நம்ம. இது வந்து 10 எடுத்தோமா, இப்போ வந்து 9.5 தான் இதுக்கு நம்ம வைக்கிறோம். இதுக்கு 9.5 தான் வைக்கிறோம். சரிங்களா, இதுக்கு வந்து 9.5. அடுத்தது இங்க வந்து 6.6 எடுத்தோம்ல, அதே 6.6க்கு 5.6 தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு 1 இன்ச் இங்க கம்மி பண்றோம், இங்க ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்றோம். அப்ப இங்க இந்த 1.5 இன்ச் கம்மி பண்ணனதை இதுல நம்ம டேலி பண்ணிக்கிறோம். இப்போ 5.6 இன்ச் எடுக்கிறோம். சரிங்களா, இப்போ இதே 5.6 இன்ச்க்கு இங்க மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் நம்மளோட ஆர்ம் ஹோல் டெப்த். அதே மாதிரி இங்கேயும் சரி, இங்கதான் நம்ம எடுத்திருக்கோம் 5 இன்ச்க்கு இங்கேயும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு 1 இன்ச்க்கு இங்க உள்ள தள்ளிக்கிறோம். உள்ள தள்ளிட்டு இங்க 1 இன்ச் தான் நம்ம கொடுக்கிறோம். இப்போ இங்கிருந்து நம்ம இங்க 1/2 இன்ச் எடுத்தோம்ல, இங்க இந்த மெஷர்மெண்ட் இங்கிருந்து நம்ம இடுப்பளவுக்கு ஒரு கோடு போட்டு, அதே மாதிரி இங்கேயும் தைக்கிறதுக்காக கோடு போட்டு. இப்போ இதுதான் நம்மளோட கம்போ செட்டு வரும். இப்போ நெக்குக்கு வருவோம். இந்த நெக்ல இதை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க 2 எடுத்தோம்ல, இங்க 2 எடுத்தோம்ல, இங்க வந்து 2 எடுத்தோமா, இங்க வந்து ஒரு 3.5. நீங்க இங்க 3 எடுத்துக்கோங்க. 3 எடுத்துட்டு இதுக்கும் ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்க ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நெக்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் வச்சு கவுன்னு வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு சும்மா பேக் நெக்கு சும்மா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு 1 பாயிண்ட்டுக்கு ஸ்லாப் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்மளோட பேக் பார்ட்டோட சென்ட். இப்போ போகும்போது இங்கே இது சரியும். இப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆர்ம் ஹோல். இது இல்லாமல் நீங்கள் ஃபார்முலா படி இது 6.5க்கு இங்கே 6.5 வைக்கக்கூடாது. இந்த நெக்கு டெப்த்து போக போக நம்மளுக்கு செஸ்ட் அளவும் கம்மியாகும், டெப்த்தும் கம்மியாகும். நம்ம இங்கே கம்மி பண்ணுறோம்ல, அதையெல்லாம் இதுக்கு வந்து நம்ம டேலி பண்ணும்போது தான் கரெக்டாக வரும். கிராஸ் பண்ணி இங்கே கோடு போட்டுக்கணும். இதை வந்து பேக் டாட் இது. இப்போ இங்கிருந்து மறக்காம இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே கிராஸ் வரைஞ்சிக்கணும். இந்த கிராஸ் தான் வைக்கணும். அப்போதான் இந்த பிளவுஸ்க்கு வந்து ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக வரும். இந்த நெக் டெப்த் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். இதுதான் வந்து அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வருவோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இது அப்படியே இந்த கோட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடணும்.
மறக்காம இந்த மார்க்கை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் நம்ம வெளியே இருக்குது. இதை மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு போடுவோம். ஃப்ரண்ட் நெக்கு 7 inch சொல்லியிருந்துக்குங்க. 7 inchனா இந்த ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். செவன் இன்ச்சு ஒரு 1/2 inch எடுத்துக்கோங்க. 7.5. இப்போ இந்த நெக்கையும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இன்னும் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா இப்படி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி வச்சும் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/2 inch இப்படி விட்டுருங்க. இப்படி வச்சும் பண்ணிக்கலாம். அல்லது இன்னும் வேற என்னென்ன ஷேப் வேணுமோ நீங்கள் இந்த டெப்த்துக்குள்ள நீங்கள் அந்த ஷேப் கொண்டு வந்துக்கலாம். சரி, இப்போ இது வந்து நம்ம இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 inchக்கு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். பாம் போல நம்ம இங்கிருந்தும் வரையணும். ஓகே, இப்போ ஆம் போலும் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. இது போட்டிங்கனாதான் நெக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். 1/4 inchக்கு ஒரு ஸ்லோப் கொடுத்துருங்க. முக்கியமாக ஃப்ரண்ட் நெக்குக்கு கொடுத்துருங்க. பேக் நெக்குக்கு நான் ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/4 inch கொடுத்துருங்க. அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்மளோட ஃபார்முலா லோவர் செஸ்ட்டுக்கு வரணும். இப்போ 42 லோவர் செஸ்ட்டு, 42 டிவைடட் பை 4 + 1. இதுதான் நம்மளோட பஸ்ட் பாயிண்ட்டு. 42 டிவைடட் பை 4, 10.5 + 1 11.5 வருது. இப்போ அந்த 11.5 நம்ம இங்கே வைக்கிறோம். இங்கிருந்து 11.5 இங்கே வைக்கிறோம். ஓகே, அதே மாதிரி செஸ்ட் 42 டிவைடட் பை 3 போட்டோம்னா 14 வருது. இது கூட 1/2 inch வைக்கணும் ஸ்டிச்சிங்காக. ஸோ 14.5 இங்கே வைக்கணும். இங்கே 14.5 இங்கே வைக்கணும். இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் ஸ்ட்ரைட் கோடு போடுறோம். இப்போ நம்ம அதே 42 டிவைடட் பை 12 போட்டோம்னா 3.5 வருது. 3.5 இங்கே வைக்கணும். அதே 3.5 இங்கே வைக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு கோடு போடுறோம். அப்புறம் இங்கே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். 1 inch வச்சுக்கலாம், 1.25 inch வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் 1.5 inch மேலே போயிடக்கூடாது. எவ்வளோ பெரிய பரோடா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் சரி, இந்த 1.5 inch மேலே வைக்காதீங்க. இது இப்போ நமக்கு சென்டர் டாட் கிடைச்சிருச்சு. இப்போ இங்கிருந்து ஒரு 1 inch, அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 1 inch. இப்போ இதிலிருந்து ஸ்ட்ரைட் கொடுக்கணும். இப்போ இங்கிருந்து நம்ம சென்டர் டாட்க்கு 2 inch ஒரு கேப் வரும். இது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதுக்குள்ள இருந்துதான் நம்ம இந்த டாட்டை நம்ம இங்கிருந்து தான் போடணும். இங்கிருந்து போடாதீங்க. இந்த இதுக்குள்ள வந்தாதான் கப் ஷேப் நல்லா வரும். ஓகே, இப்போ அடுத்தது இங்கிருந்து ஒரு 1 inch, அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 1 inch. இப்போ இந்த 1 inchக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு 1 inchக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் இங்க ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் ஒரு கோடு, அதே மாதிரி இதுக்கும் ஒரு கோடு.
ஓகே, அவ்வளோதான். இது 42ஓட லோவர் செஸ்டோட தான். இந்த நெக் வந்து நீங்க கொடுக்குற ஷேப் தான், நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஆனா இங்க இருந்து நீங்க கேட்டாங்க எவ்வளோ 7.5 தான் கேட்டிருந்தீங்க, 7 இன்ச் கேட்டிருந்தீங்க. இது மேலே ஸ்டிச்சிங் பிடிச்சிட்டா நம்மளுக்கு 7 இன்ச் வந்துடும். அப்போ ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் இது 7 இன்ச் வந்துடும். இப்போ 7.5ல மார்க் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து நீங்க இதை எப்படி வேணா இந்த ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். இந்த கோட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் போகலாம். இப்படி போனாலும் நீங்க வந்து இதுல எந்த நெக் ஷேப் வேணாலும் இப்படி கொடுத்துக்கலாம், இப்படியும் கொடுத்துக்கலாம். இன்னும் ப்ராடா வரதா இருந்தால் இப்படியும் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு இதுக்கு இப்போ பட்டி வெட்டுவோம். பேக்கு ஃப்ரண்ட்டை வந்து பேக்கோட இப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோல்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டை கரெக்டாக நீங்கள் எந்த பத்தி பண்ணி வைக்கிறீங்களோ அது கீழே இப்படி வச்சுக்கோங்க. இது ஸ்டிச்சிங்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் கூட நீங்கள் ஸ்டிச்சிங் இப்படி விட்டு 4 இன்ச் சேர்த்து இப்போ இது வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து நான் லென்த் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் ஒரு 1 இன்ச்சு லென்த் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டி பீஸ் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம். இப்போ வந்து நான் பேப்பர் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக தான் 14 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தாராளமாக 15.5 இன்ச் வைக்க முடியும், வைக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு லென்த் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி கிடைக்கும். நான் வந்து பேப்பர் கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன். இது ஒரு மார்க்கிங், இது ஒரு மார்க்கிங், இது ஒரு மார்க்கிங், பட்டிக்கு இதில் தான் மார்க்கிங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வெளியே எடுத்துருங்க. இப்போ இங்கிருந்து இந்த 3.5 வச்சோம்ல அதை வந்து இந்த 3.5 இங்கே வைக்கிறோம். அப்புறம் இங்கே ஒரு 1 இன்ச்சு, அப்புறம் இங்கே ஒரு 1 இன்ச், அப்புறம் இந்த 1 இன்ச்சுக்கும் இதுக்கும் ஒரு கோடு, இந்த 1 இன்ச்சுக்கும் இதுக்கும் ஒரு கோடு. இந்த கோட்டை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. பண்ணிட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த கிராஸ் வந்து இப்படி போட்டுங்க. இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அதாவது பட்டி நீங்கள் வந்து பேக் பார்ட்டை இன்னும் கொஞ்சம் 1 இன்ச் 1.5 இன்ச்சு லென்த்து கொடுத்தீங்கன்னா இந்த பட்டியும் உங்களுக்கு டீசெண்டான அளவு கிடைக்கும். இது வந்து சின்ன பட்டியாக இருந்தாலும் கரெக்டாக உட்காரும். நீங்கள் வந்து லென்த்து கொடுக்கணும் பேக்கில், அப்போ தான் இந்த பட்டி நல்லா ஓரளவு கிடைக்கும். இன்னும் ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே கிடைக்கும். பேக்கில் நீங்கள் இன்னும் நான் 14.5 தான் கொடுத்துருக்கேன். அதாவது டோட்டலாக 14 தான் கிடைக்குது. நீங்கள் வந்து 15 வைக்கலாம். தாராளமாக லோன் வைக்கலாம், 15 வைக்கலாம். மறக்காம இந்த ஜக்கா போடுங்க, அப்பதான் இது ஃப்ரண்ட்னு தெரியும். ஃபர்ஸ்ட் இதை சமமா கோடு போட்டுங்க. அப்புறம் இதை ஒரு 6 இன்ச் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் 6.5 எடுத்திருக்கேன். இந்த ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு இது வந்து ஒரு 6.5 இன்ச். ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம கேப் லென்த் 3.5 எடுக்கணுங்க. 3.5 கேப் லென்த். இப்போ இந்த 3.5க்கு நீங்க ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. இதோட நீங்க ஸ்லீவ் ரவுண்டு அந்த ஆம் ஹோல் எவ்வளோன்னு சொல்லலை நீங்க. இருந்தாலும் இந்த 40 to 42 பிளவுஸுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 14ல இருந்து 15 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு 14.5 எடுத்துக்குவோம் அப்ராக்சிமேட்லி. உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. 14.5னா 14னா 7.25 வரும். இப்போ நான் வந்து 7.25 கொடுக்குறேன். இப்போ இது போட்டுக்கிறோம். இப்போ இங்கிருந்து ஸ்ட்ரைட் லைனு இப்படி போடணும். அப்போ இங்கே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படியே ஒரு லைன் போடுங்க. அப்புறம் இங்கே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படி போடணும். சரி, இப்போ இந்த பாக்ஸ்குள்ள தான் நம்ம வரையணும். ஓகே, இப்போ இங்க எப்படிதான் இங்க வந்து ஆம்பிள். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் எடுத்து பார்ப்போம், செக் பண்ணிக்குவோம்.
பாருங்க, வெட்டுறதுக்கு முன்னாடி இது வந்து இந்த ஜக்கா கனெக்ட் பண்றீங்க. இப்போ இதுவும் கனெக்ட் பண்றீங்க. இதை வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது எப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிப்போம். 1/2 இன்ச்சுக்கு இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் இதுவும் உங்களுக்கு கரெக்டா வரணும். இந்த ஆர்ம் ஹோலும் பாருங்க, இந்த ஆர்ம் ஹோலும் உங்களுக்கு கரெக்டா வரணும். நீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஆம்கோலும் கரெக்டா வரும். அப்படி இருந்தாதான் ஷோல்டர் வந்து முன்ன பின்ன நகராம, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகராம கரெக்டா இருக்கும். நீங்க வந்து இதையும் வைக்கும்போது இந்த 1/2 இன்ச்சு நீங்க அது பிடிக்கும்போது இதுக்கு வந்து கரெக்டா வந்துடும். நீங்க 1/2 இன்ச் பிடிக்கும்போது அதுவும் கரெக்டா வந்துடும். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த பேக் பார்ட்டை நம்ம வந்து மெஷர் பண்றோம். இது எவ்வளவு வருதுன்னு. இது வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம கொஞ்சம் விட்டுட்டு இங்கிருந்து மெஷர் பண்றோம். எட்டே கால் வருது. இங்க உங்களுக்கு 8.25 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்லி நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு முன்ன பின்ன வந்தாலும் பாருங்க, 8.25 கரெக்டா வருது. 8.25 கரெக்டா வருது. நீங்க வந்து ஆம்கோல கை வைக்காம ஆம்கோல வந்து இதே மாதிரி பண்ணிட்டு, இது வந்து உங்களுக்கு அதுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இதை 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா வச்சு கூட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களோட இந்த பைசிப்ஸ், அதாவது இந்த ஆம்கோலோட அளவு எவ்வளோன்னு எனக்கு நீங்க சொல்லலை. அதனால நான் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 42 இன்ச்சு லோவர் செஸ்ட்டுக்கு 14 to 15 தான் வரும். நான் 14.5 வச்சிருக்கேன். அதுக்கு கரெக்டா வருது உங்களுக்கு. அப்போ அந்த ஆம்கோல் ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். இந்த மாதிரி வெட்டுங்க. கரெக்டா ஒரு பர்ஃபெக்டா நீங்க இதை வெட்டி தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு. இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மெஷர்மெண்ட்ல கட்டிங் வீடியோ வேணும்னா நீங்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அந்த மெஷர்மெண்ட்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன்.